ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நம்ம இன்னைக்கு நாட்டு சக்கரையில் டீ போட போகிறோம். நாட்டு சக்கரை அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் நாட்டு சக்கரை. சும்மா சாதாரண சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, வெள்ளை சக்கரை, சுகர், அது உடம்புக்கு கேடு தான். அதனால எவ்வளவோ கேடு விளைக்கக்கூடிய நோய்கள்லாம் நமக்கு உருவாகும். ஸோ அதை தவிர்த்து நம்ம நாட்டு சக்கரையை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாட்டு சக்கரை இப்போலாம் மளிகை கடையிலே இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இது டீத்தூள். இந்த டீத்தூளில் என்ன பண்ணியிருக்கேன்னா, டீத்தூளோட சுக்கையும் நன்னாரி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் அரைச்சி போட்டிருக்கேன். சுக்கு நன்னாரி வேர் அதை நான் அரைச்சி ஒரு நாள் அதையும் எப்படி டீத்தூள் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த சுக்கு நன்னாரி வேர் போட்டு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நன்னாரி வேர் குளிர்ச்சி, சுக்கு செரிமான சக்தியை கொடுக்கும், வாசமாக இருக்கும், டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதுதான் இப்போ அந்த டீத்தூளோட நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்து டீ போடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அதை தான் நான் போட்டு காமிக்க போகிறேன். வச்சுருக்கோம். பாலை நல்லா காய்ச்சிக்கணும். டீயை பொறுத்த மட்டும் பால் நல்லா காய்ச்சி கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கொதி வந்த பாலில் பிறகுதான் டீத்தூளை போடணும். அப்போ தான் டீ சுவையாக இருக்கும். ஆறின பால்லையோ இல்லை நடுத்தரமாக ஆறின வெந்திருக்க பால்லையோ டீயை போட்டால் நல்லாவே இருக்காது. இப்போ நான் 6 டம்ளர் டீக்கு பால் உள்ளே வச்சுருக்கேன். 5 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், கொதி வருது. கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டீத்தூள் சேர்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 6 டம்ளர் பாலுக்கு 6 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 6 டீஸ்பூன் போடுறேன். நாட்டு சர்க்கரை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதோட வாசனை மனமாகவும் இருக்கும், டீ ருசியாகவும் இருக்கும். இப்போ நம்ம போட்டாச்சு. நான் 6 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ டீத்தூளை சேர்த்துடலாம். அதோட டீத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் நாங்கள் சுக்கு நன்னாரி வேர் ரெண்டையும் காய வச்சு அரைச்சி போட்டிருக்கோம். இது ரொம்ப வாசனை மனமாக இருக்கும். பால் ஏற்கனவே நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் தான் இது ரெண்டையுமே போடணும். இப்போ நல்லா கொதிச்சு அந்த கலர்லாம் இறங்கி நல்லா டீ வாசனை மனமாக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் எப்பவும் போல நம்ம ஃபில்டர் பண்ணிட வேண்டியதான். நாட்டு சர்க்கரை எதுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் வலியுறுத்தி சொல்கிறேனோ, சாதா சர்க்கரையை சாப்பிட்டா நோய் தான், நாட்டு சர்க்கரையை சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. இப்போ எண்ணற்ற வியாதிகள்லாம் வருது, அதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். சுகர் வர்றதுக்கு காரணமே, அதாவது டயபிட்டிஸ் பேஷண்ட் மோஸ்ட்லி வெள்ளை சுகரை தவிர்த்துக்கங்க, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பலகாரம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், அதான் நல்லது. ஓகே, இப்போ டீ இங்கே பாருங்கள், டீத்தூள் பொங்கி வந்ததுக்கப்புறம் கலர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம டீயை ஃபில்டர் பண்ணிடலாம். நல்லா வாசனை மனமாக இருக்குது. பொதுவாகவே டீ எல்லாத்துக்கும் பிடிச்ச ட்ரிங்க்கு. அதோட நம்ம இந்த இஞ்சி, அப்புறம் சுக்கு, அப்புறம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து போடும்போது நல்லா வாசனை மனமாக இருக்கும். நல்லா ஹெல்ப்ஃபுல், அதாவது ஆரோக்கியமாக சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்காக நமக்கு டீ இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுறுசுறுப்பை கொடுக்கும். ஸோ நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி இது மாதிரி இஞ்சியெல்லாம் போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரையில் டீ போட்டு குடிங்க, அதான் உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.